ஒருத்தங்க வாழ்க்கையை காலி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆயுதங்கள் தேவைப்படாதுங்க. நம்பிக்கை அப்படின்ற ஒரே ஒரு ஆயுதம் இருந்தால் போதும். இந்த நம்பிக்கை அப்படின்ற ஆயுதத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிருக்கு. பல வீடுகள் நாசமாயிருக்கு. பல மக்கள் காணாமல் போயிருக்காங்க. அப்படி காணாமல் போனவங்களில் ஒருத்தங்க தான் ஹைதராபாத்தை சேர்ந்த ஆஸ்பைரிங் ஆக்ட்ரஸான அப்சரா. அப்சரா இந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு ஆயுதத்தினால அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு மாயமாக மறைஞ்சு போயிட்டாங்க. யார் இந்த அப்சரா? இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா வைப்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி வீக் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களால் பார்த்து ரசிக்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 2023 ஹைதராபாத்தில் சம்ஷாபாத் அப்படின்ற ஒரு சைலண்ட்டான ஏரியாவில் டிஃப்ரெண்ட்டான நாளாக இருந்ததுங்க. அவ்வளோ சைலன்ஸுக்கு மத்தியில் ஏதோ ஒரு ஃபேமிலியோடைய கதறல் சத்தம் எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம், ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டாங்க. அந்த பொண்ணு சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. படங்களில் ஒரு சில ரோல்கள்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுடைய பேர் அப்சரா. அங்கே இருந்த எல்லாருக்குமே தெரியும், 3 நாளாக ஒரு பொண்ணை காணோம் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைங்க. 5th ஜூன் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்சராவுடைய அம்மா வராங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறதுக்காக. அவங்க கூட அவங்களுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒரு மாமா பூஜாரியாக இருந்தார் ஒரு டெம்பிளில், அவருமே வந்திருக்காரு. போலீஸ் அவங்களுடைய நார்மலான கேள்விகளை கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்குது, அவங்க யார் கூட பழகுறாங்க, லவ் அஃபேர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா, இல்லைனா ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, மன உளைச்சலில் இருந்தாங்களா, இந்த மாதிரி நிறையா கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் எல்லா கேள்விகளுக்கு உண்டான விடையும் அவங்க அம்மாவும் மாமாவும் சொல்கிறாங்க. சரி, கடைசியாக அந்த பொண்ணை யார் பார்த்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணுடைய மாமா அந்த பூஜாரி இருந்துக்கிட்டு, நான் தான் அவங்கள சம்ஷாபாதோடைய பஸ் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன், அதுதான் கடைசியாக அவங்கள நான் பார்த்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி, அங்கே இருந்து அந்த பொண்ணு எங்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் அவங்க பஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொல்கிறாரு. போலீஸ் திரும்பியும் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா உங்கள் பொண்ணு யாரையாவது லவ் பண்ணியிருக்காங்களா, அவங்க கூட ஏதாவது ஓடி போயிட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, சார் அந்த மாதிரி எந்த ஒரு லவ் மண்ணாங்கட்டியும் கிடையாது. என் பொண்ணுக்கிட்ட நானே சொல்லியிருக்கிறேன், யாராவது மாப்பிள்ளை இருந்தால் பாருமா, லவ் பண்ணுறதுனா லவ் பண்ணுமா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இதிலலாம் அவளுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். 3 நாளாக என்னுடைய பொண்ணை காணோம் அப்படின்றது எனக்கு ரொம்பவும் கவலை தருது. ப்ளீஸ் எப்படியாவது என்னுடைய பொண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுகிறாங்க. போலீஸுக்கு ஒரு பேட்டர்ன் இங்கே தெரிய வருதுங்க. யாராவது லவ் பண்ணி ஓடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் எப்படியாவது சமாதானப்படுத்துறதுக்காவது ஒரு ஃபோன் காலாவது பண்ணுவாங்க. அந்த விஷயம் இங்கே நடக்கல. சரி, இந்த பொண்ணை யாராவது கடத்திட்டு போயிருந்தாங்கன்னா இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கிட்டேருந்து இந்த விக்டிமுடைய ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும், எங்களுக்கு இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் இருக்குது, இந்த டிமாண்ட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பொண்ணை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 விஷயமுமே இந்த இடத்துல நடக்கலை. போலீஸுக்கு இப்போது கிளியராக தெரிஞ்சிருச்சுங்க, they were running against time. 3 நாளாக ஒரு இளம் பெண் வந்து காணலை. அவங்கள உயிரோடு மீட்டு எடுக்கணும் அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. அதில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்சராவை பற்றி அவங்களுடைய நண்பர்களுக்கும் சரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தது. ஆனால் உண்மையிலேயே அப்சரா யார் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியலைங்க. அவங்களுடைய என்டையர் லைஃபே மிகப்பெரிய சீக்ரெட்டாக தான் இருக்குது. இந்த ஒரு விஷயம் போலீஸுக்கு ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆஸ்பைரிங் ஆக்ட்ரஸ். அவங்களுடைய ஃபுல் நேம் குருகந்தி அப்சரா. அவங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சின்ன சின்ன படங்களில் வேடங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு ஆஸ்பைரிங்கான ஆக்ட்ரஸ் எப்படி சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸுடைய மனசுல வர ஆரம்பிச்சது. அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். தமிழ்நாட்டில இருந்து ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க. ஆக்டிங் கெரியரை பர்சியூ பண்ணணும்னு போயிருக்காங்க. இனிஷியலா அவங்களுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸை பார்த்துக்கிறதுக்காக ஒரு சின்ன லோக்கல் கம்பெனியில் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு சின்ன சின்ன ரோல்ஸ் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் அவங்களுடைய முதல் கட்ட விசாரணையை முடிக்கும் போது
அவங்களுக்கு எந்த விதமான ரெட் ஃப்ளாகும் இல்லைங்க. இந்த பொண்ணு ரொம்பவும் நார்மலான பொண்ணு, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப மரியாதையாக பேசும், யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சண்டையும் கிடையாது, எந்த ஒரு வாக்குவாதமும் கிடையாது, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை. இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி இந்த பொண்ணு காணாமல் போச்சு, அதுலேயும் குறிப்பாக திடீர்னு மாயமாக மர்மமாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுடைய மனசுக்குள்ள ஸ்ட்ராங்காக எழும்ப ஆரம்பிச்சது. இப்போ போலீஸ்கிட்ட 2 தியரிஸ் இருந்ததுங்க. முதல் தியரி, அப்சரா யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் அவங்க அம்மாவுக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியாது. தெரிஞ்சால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்சரா வந்து அந்த பையன் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தியரி. 2வது தியரி, இவங்க ஒரு ஆஸ்பைரிங்கான ஆக்ட்ரஸ், இவங்களுக்கு நான் இதை பண்ணுறேன், இந்த படத்தில் நடிக்க வைக்கிறேன், இப்படிப்பட்ட ரோல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஏமாற்றி இவங்களை வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு தியரி. ஸோ போலீஸுக்கு இந்த 2 தியரியில் ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அப்சராவுடைய என்டையர் லைஃப் டீட்டெயில் தெரிஞ்சு ஆகணும். அதுக்கப்புறம் இந்த தியரிஸில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. சரி, ஃபைனலாக அப்சராவை எங்கே ட்ராப் பண்ணாங்களோ அந்த ஒரு தியரிக்கு போகலான்னு சொல்லி ஜூன் 3ஆம் தேதி அப்சராவை சம்ஷாபாத் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற அம்பேத்கர் ஸ்டாச்சு பக்கத்தில் நான் ட்ராப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த இடத்துல இருந்து போலீஸ் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மாமா என்ன சொல்லியிருந்தாரு, ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதனால தான் அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனாங்க. சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, அவர் யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாருமே ஒரே ஒரு பதில தான் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரிப்புமே பிளான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்களுடைய மொபைலை வந்து செக் பண்ணலாம், கடைசியாக அவங்களுடைய நெட்வொர்க் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, அவங்க மாமா சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக அவர் எந்த லொக்கேஷன் சொன்னாரோ அதே லொக்கேஷனில் தான் அவங்களுடைய மொபைல் நெட்வொர்க் லாஸ்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்குங்க. இப்போ போலீஸுக்கு இருக்கிற கேள்வி, அப்சரா வாண்டடாகவே யாருக்கூடயோ போயிட்டு அவங்களுடைய ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாங்களா, இல்லைனா யாரோ அவங்கள கடத்திட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி. சரி, இந்த 2 தியரியில் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா அப்சரா அந்த இடத்துல ட்ராப் பண்ணதுக்கப்புறம் யாருக்காவது ஃபோன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நான் இங்கே வந்துட்டேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி யாருக்காவது கால் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கால் டேட்டா ரெக்கார்ட்ஸை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கால் டேட்டா ரெக்கார்ட்ஸை பார்த்து போலீஸ் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க யாருக்குமே அந்த மாதிரி கால்ஸ் பண்ணவே இல்லைங்க. ஆனால் அந்த கால் டேட்டா ரெக்கார்ட்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னை வந்து பார்க்குறாங்க. அப்சரா ரெகுலராக ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. நார்மலான கால்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. 1 hour லென்த் கால், 1.5 hour லென்த் கால், அதுலேயும் குறிப்பாக லேட் நைட்டில் வந்து கால்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு பேட்டர்னாகவே இருக்குது. சரி, லாஸ்ட் 1 year டேட்டாவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா லாஸ்ட் 1 year அந்த நம்பருக்கு மட்டும் அப்சரா அதிகமாக கால்ஸ் பேசியிருக்காங்க. இப்போ போலீஸுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சுங்க, அப்சரா சிங்கிள் கிடையாது, அவங்களுடைய லைஃப்பில் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் அந்த யாரோ ஒருத்தங்க யார் அப்படின்ற ஒரு மேட்டர் அவங்கள சுற்றி இருக்கிற யாருக்குமே எப்படி தெரியாமல் போச்சு, அவங்க யாருக்கிட்டையும் ஏன் இதை பற்றி சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்களுடைய மனசில் ஓட ஆரம்பிச்சது. அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு முகம் யார், அந்த ஒரு நேம் யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற முகத்தையும் பேரையும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒரு பெயர் இந்த கேஸோடைய டிரெக்ஷனே டோட்டலாக மாற்றிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த நம்பர் ஒரு நார்மலான பர்சனுடையது கிடையாதுங்க, ஒரு பூஜாரியோடைய நம்பர். ஐயகிரி வெங்கட் சாய் கிருஷ்ணா. அவர் பூஜாரியாக ஒரு டெம்பிளில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வேறு யாரும் கிடையாது, அப்சராவுடைய மாமா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இல்லையா, அவர் தான் ஐயகிரி வெங்கட ஸ்ரீ சாய் கிருஷ்ணா. ஒரு பக்கம் காணாமல் போன பொண்ணு, மறுபக்கம் ஒரு ப்ரீஸ்ட், அவங்களுடைய மாமா அப்படின்னு சொல்லிக்கிற நெருங்கிய சொந்தக்காரர். அவங்களுக்கு 2 பேருக்கு மத்தியிலையும் நம்பர் ஆஃப் கால்ஸ். இப்போ போலீஸுக்கு ஒரு டைரெக்ஷன் கிளியராக தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் இந்த ஒரு எவிடன்ஸஸை மட்டும் வச்சுக்கிட்டு சாய் கிருஷ்ணா தான் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி போலீஸ்னால் நிரூபிக்க முடியாதுங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு ரிலீஜியஸான ஒரு ஃபிகர். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா, இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நான் இந்த பூஜை பண்ணுறேன், அந்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுலேயும் குறிப்பாக அப்சரா வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்.
இப்படி இருக்கும்போது அப்சராவுக்கு உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். சரி இந்த பூஜை பண்ணுறேன் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். எப்படி வேணால் இருந்திருக்கலாம் இல்லையா ஃபோன் கால். ஸோ இதுதான் ஒரு கிளியர் நெரேட்டிவ் அப்படின்னு சொல்லி அவங்களால நிரூபிக்க முடியாது. ஸோ சாய் கிருஷ்ணாவை கூப்பிடுறாங்க. சாய் கிருஷ்ணா கிட்ட திரும்பியும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாய் கிருஷ்ணா எந்த ஒரு பிசிறு தட்டாமல் எக்ஸாக்டாக முதல் நாளில் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அம்பேத்கர் ஸ்டேச்சு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் தான் நான் அவங்கள ட்ராப் பண்ணேன், அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்றாரு. எப்படிடா எந்த ஒரு பிசிறு தட்டாமல் ஒரே மேட்டரை திரும்ப 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 ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்க? இது ஒரு சித்தரிக்கப்பட்ட கதையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனிதன் அதே ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் உண்மையிலேயே நடந்த சம்பவமாக இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு சில இன்ஸ்டன்சஸ் மாற்றி மாற்றி சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ஒரு விஷயம் போலீஸுக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. சாய் கிருஷ்ணாவுடைய இந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்னஸ்லேருந்து ஒரு சஸ்பெக்டாக மாற்ற ஆரம்பிச்சுது. என்னதான் போலீஸுக்கு நிறையா சந்தேகங்கள் இருந்தாலும் இது ஒரு கிளியர் நெரேட்டிவாகவே அவங்களுக்கு தெரியலைங்க. எப்படி வேணால் அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதங்கள் இருந்திருக்கலாம், பேச்சு நடந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாமே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தெரியல. சரி உண்மையிலேயே இந்த கேஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அப்சராவுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணும். அப்சரா எங்கேருந்து வந்தாங்க? அரௌண்ட் 2020-21 காலகட்டத்தில் அவங்க தமிழ்நாட்டிலேருந்து ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவங்க அம்மா கூட தான் ஷிஃப்ட் ஆகுறாங்க, ஆக்டிங் கெரியரை பர்சியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெகுலராக அவங்க ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த டெம்பிளில் தான் பூஜாரியாக இந்த சாய் கிருஷ்ணா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் இவங்களுடைய மாமா கிடையாது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியாகவே அவர்கிட்ட ரொம்ப கனெக்டடாக தான் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப ரிலீஜியஸான ஒரு பர்சன். ஸோ அடிக்கடி டெம்பிள்ஸுக்கு போய் நிறையா பூஜைகள் ஆஃபர் பண்ணுறது, என் பொண்ணு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த பூஜை பண்ணுங்கள், அந்த பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி காசெல்லாம் பே பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாய் கிருஷ்ணாவும் எல்லா பூஜைகளும் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதுக்கு நடுவில் அவர் ஒரு 2 ட்ரிப்பு சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா, பொண்ணு, சாய் கிருஷ்ணா 3 பேருமே இந்த குஜராத்தில் ஒரு டெம்பிளுக்கு போனால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி குஜராத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டெம்பிளுக்கு போனால் நடக்கும்னு சொல்லி இன்னொரு டெம்பிளுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ரிப்ஸுமே இவங்க 3 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ட்ரிப்ஸுக்கு நடுவில் அவங்க அம்மாவுக்கே தெரியாத விஷயம் என்னென்னா அப்சராவும் சாய் கிருஷ்ணாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஆனால் சாய் கிருஷ்ணா சிங்கிள் கிடையாதுங்க. ஹீ இஸ் ஆல்ரெடி மேரிட். அவருக்கு குழந்தைகளும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி சாய் கிருஷ்ணாவுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ரொம்பவும் க்ளீனான ஒரு இமேஜுங்க. எந்த விதமான ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் கிடையாது. மக்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஒரு கெட்ட பெயரும் கிடையாது. ஒரு நல்ல எஜுகேட்டடான ஒரு ஆள், MBA படிச்சிருக்காரு, ஒரு கோயிலில் பூஜாரியாக இருக்கார். அது மட்டுமே இல்லாமல் அந்த கோயிலை கட்டுறதுக்குண்டான எல்லா செலவுகளும் இவரே ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. ரொம்பவும் ரெஸ்பெக்டபிளான ஒரு ஃபிகராக தான் அவர் வாழ்ந்து வந்திருக்காருங்க. ஸோ போலீஸ் இப்போது CCTV ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்சரா அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே வந்ததுலேருந்து அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்க அப்படின்ற பேட்டர்னை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேஜாரிட்டியான ஒரு CCTV கேமராஸ்லாம் கேப்சர் ஆகலைங்க. சின்ன சின்ன கடைகளில் இருக்கிற கேமராஸ், அதுக்கப்புறம் ATM சென்டர்ஸில் இருக்கிற கேமராஸ் மூலயமா அவங்கள மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் போலீஸ்னால் கண்டுபிடிக்க முடியுது. அப்சரா இந்த சாய் கிருஷ்ணாவுடைய காரில் போயிருக்காங்க. 2 பேரும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போயிருக்காங்க இப்படின்ற ஒரு மேட்டர் தெரிய வருது. இது என்ன ஒரு பெரிய விஷயம்? ஆல்ரெடி சாய் கிருஷ்ணா ஃபஸ்ட்லேருந்து இது வரைக்கும் அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் அவங்கள கூட்டிகிட்டு போனேன், பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணேன். சரி பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா அவங்க எங்கேயாவது வெளியூர் போகிறதா இருந்தால் டிக்கெட் எடுத்துருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் அவங்களுடைய நேமெல்லாம் எழுதி வைப்பாங்களாம் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த விதமான ரெக்கார்ட்ஸுமே இல்லை. இதை வச்சு போலீஸுக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. இந்த மாதிரி அப்சரா இந்த சாய் கிருஷ்ணா சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த ஒரு ட்ரிப்புக்கும் போகலை, அந்த போகிறதுக்கு உண்டான பிளானுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. போலீஸ் அந்த பஸ் ஸ்டாண்டோடைய CCTVயும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த CCTVயில் அப்சரா எந்த ஒரு பஸ்ஸை பிடிச்சி போகிற மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இல்லைங்க. இப்போ போலீஸுக்கு கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி 8:15 அப்சரா வீட்டிலேருந்து வெளியே கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாய் கிருஷ்ணாவுடைய காரில் ஏறி இருக்காங்க.
பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து போயிருக்காங்க. இதுதான் சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த நடுப்பட்ட கேப்பில் தான் அப்சராவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் யூகிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வச்சு மட்டும் சாய் கிருஷ்ணா தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியாதுங்க. சரி, சாய் கிருஷ்ணாவுக்கு டவுட் வராமலே அவரை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்அஃபிஷியலாக சாய் கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் எங்கெங்கே போகிறாரு, யார்கிட்டலாம் பேசுகிறாரு, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, பதட்டமாக இருக்கிறாரா இல்லை ஜாலியாக இருக்கிறாரா, நார்மலாக இருக்கிறாரா அப்படின்றதெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போலீஸுக்கு அவர் தான் குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கிற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலங்க. அவர் எப்பயும் போல தான் அவருடைய வாழ்க்கையில் ரொம்பவும் நார்மலாக இருக்கார். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட வீடுகளும் கிடையாது, எங்கேயும் போய் தனியாக சீக்ரெட்டாக தங்குறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது சாய் கிருஷ்ணா மேலே இருக்கிற டவுட்டுமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சுது. ஸோ போலீஸ் அப்சராவுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணுறதை விட்டுட்டு சாய் கிருஷ்ணாவுடைய காரோடைய சிசிடிவி ஃபுட்டேஜை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேட்டர்னில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. எப்பயுமே அவர் சம்ஷாபாத் சொன்ன மாதிரி வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் நார்கோடா அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவுக்கு அவர் போனதே கிடையாது. பட் அவருடைய கார் நார்கோடா ஏரியாவுடைய சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு மட்டும் போலீஸ் வந்து சாய் கிருஷ்ணா தான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான சந்தேகம் ஏற்பட்டுகிட்டே இருந்தது. பேட்டனை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இவர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு கதையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த கதையில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தப்பாக இருக்குது. இந்த மாதிரி நான் அப்சராவை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணேன், உண்மையிலேயே அப்சராவை பஸ் ஸ்டாண்டில் இவர் ட்ராப் பண்ணவே இல்லை. ஸோ இவர் தான் குற்றவாளியாக இருக்கக்கூடும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸாகவே இது தாங்க இருந்தது. போலீஸோடைய சர்வேலன்ஸில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. அதாவது 6th ஜூன் அன்னைக்கு மார்னிங் டைமில் சாய் கிருஷ்ணா ஒரு செம்மண் மூட்டையை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் ஏன் இந்த மூட்டையை எடுத்துகிட்டு வந்தார்? இந்த மூட்டையை அவர் அந்த எம்ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு பின்னாடி அவருடைய டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. போலீஸுக்கு இப்போ இருந்த கேள்வி என்னென்னா, சாய் கிருஷ்ணா இவ்வளோ மண்ணை எதுக்காக அங்கே எடுத்துகிட்டு போகணும்? அங்கே சுற்றி இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மேன் ஹோல் இருந்தது. அதாவது ஒரு கிணறு, ஆள் கிணறு தோன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டை போடுவாங்க இல்லையா பூமியில். ஸோ அந்த மாதிரி வந்து பூமியில் ஓட்டை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த இடத்துலேருந்து பயங்கரமான துர்நாற்றம்லாம் வந்துட்டு இருந்தது. ரொம்ப நாளாக அது ஓப்பனாகவே இருந்தது. எல்லாருமே சேர்ந்து அதை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த அடைக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் சாய் கிருஷ்ணா பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் வச்சு 9th ஜூன் அன்னைக்கு போலீஸ் சாய் கிருஷ்ணாவை திரும்பியும் விசாரணைக்கு அழைக்கிறாங்க. ஆரம்ப கட்ட விசாரணையில் ரொம்பவும் நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாய் கிருஷ்ணா திரும்ப திரும்ப ஒரே ஒரு ஸ்டோரியை தான் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு எவிடன்ஸாக எடுத்து வெளியே வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய கார் எங்கெங்கே போச்சு, அவர் என்னென்ன வேலைகள் பண்ணார், இந்த மாதிரி மணல் மூட்டையை எடுத்துகிட்டு வந்தார், இந்த மேன் ஹோலை வந்து அடைச்சிருக்காரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிக்கும் போது சாய் கிருஷ்ணாவுடைய பொய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குது. சாய் கிருஷ்ணாவுடைய நிஜமான முகத்திரை தெரிய ஆரம்பிக்குது. முதல் முறையாக சாய் கிருஷ்ணா இந்த எவிடன்சஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவருடைய பதில்களை கொஞ்சம் திக்கி திணறி சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய ஐ கான்டாக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி பதட்டமாக கவலையாக இருக்கிற மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜஸ் எல்லாமே சிம்பிள் ஆக ஆரம்பிச்சுது. பல மணி நேரங்கள் குவெஸ்டனிங்க்கு அப்புறம் சாய் கிருஷ்ணா உண்மையை பேச ஆரம்பிக்கிறாரு. 2022 அப்சரா அண்ட் அவங்களுடைய அம்மா ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சாய் கிருஷ்ணாவுடைய பழக்கம் ஏற்படுது. சாய் கிருஷ்ணாவும் அப்சராவும் ரொம்பவும் க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வெளியூரெலாம் போயிட்டு நிறைய ட்ரிப்பு அஃபிஷியலாக தெரிஞ்சு அன்அஃபிஷியலாக தெரியாமலும் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த க்ளோஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய காதலாக உருவாகுதுங்க. ஸோ ஒரு வருஷம் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டதுக்கப்புறம் அப்சரா சாய் கிருஷ்ணாவை என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல பாசிபிளாக இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து மேரிட், அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அப்சரா சாய் கிருஷ்ணாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுக்கும் சாய் கிருஷ்ணா மசையிற மாதிரி தெரியலைங்க. ஃபைனலாக அப்சரா ஒரு பிரம்மாஸ்திரம் இடுற மாதிரி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட உடனே தான் சாய் கிருஷ்ணா ஒரு பிளானை போடுறாருங்க. 3rd ஜூன் அன்னைக்கு அப்சராவை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான். அந்த பிளான் படி
அப்சராவை நான் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு. நார்கோடாக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல அவருடைய கார் எடுத்துகிட்டு போய் நிறுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கயிறு கல்லை வச்சு அப்சராவை கொலை பண்ணியிருக்காரு. சரிடா, இப்போது அப்சராவை கொலை பண்ணிவிட்ட, அப்சராவுடைய உடலை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. போலீஸே அதிரி போயிட்டாங்க. 3 ஜூன் அன்னைக்கு அப்சராவை கொலை பண்ணியிருக்கான். அப்சராவுடைய உடலை இவனுடைய கார் டிக்கியில் தான் வச்சுருக்கான். இவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூடவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். அதே காரில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்கான். இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே தான் அந்த கார் நின்று இருக்குது. காருடைய டிக்கியில் அப்சராவுடைய உடல் இருந்திருக்கு. 2 நாள் கழித்து துர்நாற்றம் வர ஆரம்பித்த உடனே இந்த உடலை வந்து டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அந்த மேன் ஹோல் ஓப்பனாக இருந்ததுயா, அந்த இடத்துல அப்சராவுடைய உடலை தூக்கி போட்டிருக்கான். அடுத்த நாள் ரொம்பவும் நல்லவன் மாதிரி வேடம் போட்டுட்டு செம்மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த மேன் ஹோலை வந்து அடைக்கிறாங்க. ஸோ சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, இவன் எவ்வளோ நல்லவன், இவ்வளோ நாளாக ஓப்பனாக இருந்த மேன் ஹோலை இவன் காசு செலவு பண்ணி செம்மண் எடுத்துகிட்டு வந்து அடைக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மேன் ஹோலுக்குள்ளே அப்சராவுடைய இறந்து போன உடல் இருக்குது அப்படின்னு சொல்லி. போலீஸ் இந்த ஸ்டோரியை கேட்டு ஆடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேன் ஹோல் கிட்ட போகிறாங்க. மேன் ஹோலை கான்க்ரீட் போட்டு பர்ஃபெக்டாக சீல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கான்க்ரீட்டை உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற மணலெல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸுக்கு எதுவுமே கிடைக்கல, ஏன்னா அந்த மேன் ஹோல் ரொம்பவும் ஆழமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அப்சராவுடைய லைஃப்லெஸ் பாடி அந்த மேன் ஹோலுக்குள்ளே கிடைக்குது. பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆயிருந்ததுங்க. இறந்து போனது அப்சரா தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சரி, போஸ்ட்மார்ட்டம் அமிச்சு டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, இறந்து போனது அப்சரா தான், அப்சராவுடைய உடல் தான். ஆனால் சாய் கிருஷ்ணா சொன்ன மாதிரி அப்சரா ப்ரெக்னென்ட் எல்லாம் கிடையாதுங்க. ஸோ போலீஸுக்கு இப்போ கிளியராக புரிய வந்ததுங்க. இந்த மாதிரி அப்சரா வந்து சாய் கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. எவ்வளவோ அவங்க கேட்டு பார்த்தோம், சாய் கிருஷ்ணா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இவனை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லி ஆகணும். அப்படி சொன்னால் தான் இவன் பிரேக் ஆவான் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த பொய்யை சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு பொய் அவங்களுடைய உயிரை பறிக்க அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு சாய் கிருஷ்ணா மேலே இருந்தது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஸோ போலீஸ் இந்த ஒரு கேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலான ஒரு கேஸாக இருக்கும், ஆனால் கிராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு கேஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேஸுக்கு உண்டான எவிடன்சஸ் எல்லாம் இருக்கணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது, எந்த ஒரு விட்னஸும் கிடையாது. ஸோ எப்படி இவங்க விசாரணையாக எடுத்துகிட்டு போவாங்க? ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சாய் கிருஷ்ணாவுடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். சாய் கிருஷ்ணாவுடைய ஸ்டேட்மெண்ட் எந்த இடத்துலையும் மாறவே இல்லை. ஒரே ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். அவருடைய முகத்தில் எந்த விதமான பதட்டமும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டிலிருந்து அவங்க ஒரு உண்மையை வர வைக்கணும் அப்படின்னா சாய் கிருஷ்ணாவுடைய மனநிலைமையை பாதிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க சொல்லணும். அப்படி அவங்க நார்கோடா அப்படின்ற ஏரியாவை பற்றி சொன்னதுக்கப்புறம் சாய் கிருஷ்ணாவுடைய மனநிலைமை உடைய ஆரம்பிக்குது. அவனுடைய கண் முன்னாடி அப்சராவை கொலை பண்ண அந்த ஒரு பிம்பம் தெரிய ஆரம்பிக்குதுங்க. அவன் பிரேக் ஆக ஆரம்பிக்கிறான், உண்மையை சொன்னான். இப்போது அப்சரா அப்படின்ற ஒரு டேலண்டடான ஆக்ட்ரஸ் இந்த உலகத்தில் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சாய் கிருஷ்ணா மேலே வச்ச ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் சாய் கிருஷ்ணா மேலே ஒரு மிகப்பெரிய வழக்கு தொடர ஆரம்பிக்குது. அவர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில வக்கீல் வந்து நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வச்ச எவிடன்சஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவரே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. ஆனால் அவருடைய வக்கீல் என்ன சொன்னார் அப்படின்னா, போலீஸோடைய மிரட்டலுக்கு பயந்து தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. பட் எதுவுமே எடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும். 26 மார்ச் 2025 அன்னைக்கு அப்சராவை கொலை பண்ண குற்றத்துக்காக சாய் கிருஷ்ணா அப்படின்ற நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க கோர்ட். மேலும் 7 வருஷ தண்டனை வந்து இந்த எவிடன்சஸ் எல்லாம் மறைக்கிறது முயற்சி பண்ணார் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் 10 lakhs காம்பன்சேஷன் வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் கொடுக்குறாங்க கோர்ட். இந்த தண்டனையெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த காம்பன்சேஷன் எப்படிங்க? ஒரு உயிருடைய மதிப்பு வெறும் 10 லட்சம் தானா? அந்த 10 லட்சம் கொடுத்தா அந்த ஃபேமிலிக்கு அந்த உயிர் திரும்பி வந்துருமா? அவங்க அம்மா, அவங்க பொண்ணு 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணு திரும்பி வந்துடுவாங்களா? அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்?
அந்த பொண்ணை வச்சு அவங்க மிகப்பெரிய கனவுகள் எல்லாம் கண்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபேமிலி வந்து இன்னமும் செழிப்பாக வாழும், பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைப்போம், குழந்தைகள் வந்து வரும் அப்படின்னு 1000 கனவுகள் இருக்குங்க ஒரு ஃபேமிலிலையும். அந்த கனவுகளுடைய மதிப்பு வெறும் 10 லட்சம் தானா? ரொம்பவும் மனசு வலியோட இந்த ஒரு வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது கேஸ் உங்களுக்கு தெரிய வந்து அந்த கேஸை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கேஸோடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கேஸையும் நான் கவர் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவை எவ்வளோ முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகவும் இருக்கும், அதோட நம்மளுடைய வீடியோஸும் நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.